மாவட்டத்துலேருந்து பன்னெண்டு தாலுக்காவில் வரேன். யூடியூப் சேனலுங்க வந்தேங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கேன். டென்சிட்டியில் என் பேர் ஜெய்வின். நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்திருந்தேன். எனக்கு டென்சிட்டிக்காக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்காக வந்திருந்தேன். இங்கே ஃபஸ்ட்டு நவீன் டாக்டரை தான் வந்து மீட் பண்ணேங்க. அப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. நடக்கும்போது இங்கே நல்லாவே பண்ணாங்க. கரெக்டாக எனக்கு டோனர் ஏரியாவிலேருந்து எடுத்து டென்சிட்டிக்கு எவ்வளோ வைக்கணுமோ. பேர் வந்து ஹரிஹரசுதன். ஸோ 1 இயருக்கு முன்னாடியே வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தேன். சோகன் சாரையும் ரவி சாரையும் மீட் பண்ணேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, இப்போவே அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க பண்ணிங்கன்னா 2000 அந்த மாதிரி 2000 கிராம் அந்த மாதிரி பண்ணாலே போதும்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்கில். நான் அதை கேட்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 10 டேஸ் ஆச்சு. என்னோட பேர் மணி. நான் இங்கே பக்கத்தில் அரும்பாக்கத்துலேருந்து வரேன். நான் ஆரம்பத்துலேருந்து யூடியூப் சேனலில் பார்த்தேன் ஏரிங் ஸ்கின் ஃபேக்ட்ரியில். என் ஃப்ரெண்டும் பண்ணாப்புல, ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க. அவங்களும் என்னை பார்த்து வந்து பண்ணுறான்னு சொல்லிக்கிறாப்புல. இதே கொஞ்சம் ரிசல்ட் வந்து இருக்குது, இதுக்கு மேலே வருவாங்க. இதோட 10 நாள் ஆகுது. கண்டினியூஸாக எனக்கு ஹேர் ஃபால் ஆனதுனால நான் இங்கே வந்து என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணதுனால இங்கே வந்து இது பண்ணேன். பேர் ஜெய்வின். நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்திருந்தேன். எனக்கு டென்சிட்டிக்காக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்காக வந்திருந்தேன். இங்கே ஃபஸ்ட்டு நவீன் டாக்டரை தான் வந்து மீட் பண்ணேங்க. டாக்டர் கிளியராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, என்னென்ன பண்ணணும், எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டு அது கேட்டு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் போச்சு. அதுக்கப்புறம் பிஆர்பி நடந்தது. பிஆர்எஃப் நடந்தது. அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு அப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. நடக்கும்போது இங்கே நல்லாவே பண்ணாங்க. கரெக்டாக எனக்கு டோனர் ஏரியாவிலேருந்து எடுத்து டென்சிட்டிக்கு எவ்வளோ வைக்கணுமோ அந்த கிராஃப்ஸை வச்சாங்க. ஹேர்லைன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. எனக்கு நார்மலாக நேச்சுரலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது ஸோ ஹேர் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்ட்டு நான் மறுபடியும் ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ டேப்லெட்ஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. 9 மந்த்ஸ் கண்டினியூஸ் ரிவ்யூ பண்ணணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது எல்லாமே கிளியராக சொல்லியிருக்காங்க. 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் ஹேர் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரிவ்யூ கொடுக்குறேன். தேங்க்யூ. ஹாய் சார், என்னோட பேர் வந்து ஹரிஹரசுதன். ஸோ 1 இயருக்கு முன்னாடியே வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தேன். சோகன் சாரையும் ரவி சாரையும் மீட் பண்ணேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, இப்போவே அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் என்ன அப்படின்னா, இப்போ பண்ணில்லை அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அது ரொம்பவே உதிர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப ஃபாலோ ஆரம்பிச்சிருச்சு. அவங்க சொன்ன மாதிரியே தான் ஃபாலோ ஆகிட்டே இருந்தது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க பண்ணிங்கன்னா 2000 அந்த மாதிரி 2000 கிராம் அந்த மாதிரி பண்ணாலே போதும்னு சொன்னாங்க ஸ்டார்டிங்கில். நான் அதை கேட்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 10 டேஸ் ஆச்சு. ஒரு 4000 கிராம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குது. என்னோட ஃபேஸை எனக்கு பார்க்குறதுக்கே வித்தியாசம் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னா எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுங்களா? கண்டிப்பாக சார், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நான் கடலூர் மாவட்டத்துலேருந்து பன்னெண்டு தாலுக்காவில் வரேன். யூடியூப் சேனலுங்க வந்தேங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கேன். டென்சிட்டிலாம் நல்லா இருக்குது. அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. டாக்டர் அவங்க எல்லாம் ஆலோசனை கொடுத்து நல்லபடியாக செஞ்சாங்க. டெக்னீஷியன்லாம் ரொம்ப இயல்பாக நல்லா நடந்துக்கிறாங்க. நம்ம தடவை கொடுத்து நல்லபடியாக நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டென்சிட்டியை சூப்பராக வச்சுறாங்க. நல்லா இருக்குது. நீங்கள் வந்து செய்யுங்க. தேங்க்யூ சார். என்னோட பேர் மணி. நான் இங்கே பக்கத்தில் அரும்பாக்கத்துலேருந்து வரேன். நான் ஆரம்பத்துலேருந்து யூடியூப் சேனலில் பார்த்தேன் ஏரிங் ஸ்கின் ஃபேக்ட்ரியில். என் ஃப்ரெண்டும் பண்ணாப்புல, அவருக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிச்சு. சரி, எனக்கும் அப்படியே வந்து நானும் பண்ணேன். அதனால் பண்ணி இன்னையோட 10 நாள் ஆகுது. ஓரளவு பரவாயில்ல, நல்லா வரும் தான் நினைக்கிறேன். நான் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க. அவங்களும் என்னை பார்த்து வந்து பண்ணுறான்னு சொல்லிக்கிறாப்புல. இதே கொஞ்சம் ரிசல்ட் வந்து இருக்குது, இதுக்கு மேலே வருவாங்க. இதோட 10 நாள் ஆகுது. கொஞ்சம் ரைட் ரிசல்ட் இந்த சைடு ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்கிறேன். வேறு சொல்கிறேன். My name is R. Yamarajan.
நான் கண்டினியூஸாக எனக்கு ஹேர் ஃபால் ஆனதுனால நான் இங்கே வந்து என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணதுனால இங்கே வந்து இது பண்ணேன். மற்றபடி ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனை இல்லை. லைட்டாக பெயின் மட்டும் தான் இருந்துச்சு லாஸ்ட்டாக. டாக்டர்ஸ்லாம் நல்லா கன்சல்ட் பண்ணாங்க, கோஆப்ரேட் நல்லா பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். சரி சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து இப்போ செகண்ட் டைம் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணி ரிசல்ட்டை வந்து அந்த நம்பிக்கையினால தான் செகண்ட் டைமும் பண்ண போகிறீங்க, கரெக்டாக? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ செலவு பண்ணி ரிசல்ட்ஸ் வரனால கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க யாராக இருந்தாலும். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணி ரிசல்ட் வந்ததுனால தான் பண்ணுறீங்க. அப்போ ரிசல்ட்ஸ் வரும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால். என்னென்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து டென்சிட்டி வந்து கம்மி, மேபி ஏரியா அதிகமாக இருக்கனால கம்மி கிராஃபில் டென்சிட்டி கம்மியாக இருந்திருக்கும். இப்போ செகண்ட் டைம் அந்த கிராப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருப்பீங்க, கரெக்டுங்களா? உங்களோட ஃபீலிங்கை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க ப்ரோ கொஞ்சம். ஃபஸ்ட் டைம் வரும்போது பயந்துட்டு தான் இருந்தேன் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் எனக்கு முடி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் லென்த் அதுதான் இருக்கும் எனக்கு, அதனால அதை வச்சு கவர் பண்ணிட்டு தான் இருந்தேன். எங்கேயாச்சும் ரொம்ப வேர்த்துருச்சுன்னா நல்லா தெரியும்.